கேர்ள்ஸ். அம்பத்தூர் வரீங்களா? நீங்க 2 பேரும் வருவீங்களா? ஆமா. அப்ப போலாம். ஹே லக்கி சான்ஸ். பரவாயில்ல, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னாச்சு? ஆட்டோ டிரைவர் வரணும்ல? அப்படின்னா நீங்க ஆட்டோ டிரைவர் இல்லையா? பொறுக்கி வாடி. வரியான்னு கேட்டது ஆட்டோவியா, என்ன இல்லையா? யாரும் பார்க்கல இல்ல? பார்க்கல. ஏய், யாரையா நீ? ஆட்டோ வந்து நினைச்சியா? பார்த்தது போதும், இறங்கி போயா. நல்லா படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுறான் போல இருக்கு. காலியா இருந்தா போதும், வந்து உக்காந்துருவீங்களே. பாலா, சாப்பிட ஏதாவது சொன்னியா? உன்னதாண்டா, ஏதாவது ஆர்டர் பண்ணியா? சொல்லியிருக்கேன் சித்தப்பா, தோசை சொல்லியிருக்கேன், வரும். இந்த நாய்க்கு எப்பவுமே இதே வேலை. இவனுக்கு என்னாச்சுரா, இவ்வளவு டல்லா இருக்கா? தெரியாது. என்ன பாலா பேச மாட்டேன்ற? நம்ம நம்பி இங்கே வந்தால் மேனேஜர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. இனி நம்மளை எவன் கண்டுப்பான் சித்தப்பா? இன்னொரு விஷயம், நம்மக்கிட்ட இருந்த காசெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆமாம் பாலா, ஊருக்கு போயிட்டோன்னா கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ ஒரு வேஷம் போட்டு பொழைச்சிக்கலாம். அட்லீஸ்ட் அழுதா கூட நம்மளை பார்த்து பரிதாபப்பட மாட்டாங்கடா. இது பத்தாதுக்கு அந்த மேனேஜரை கண்ணத்திலே அரைஞ்சிட்டோம். என்னது, அடிச்சானா? ஒன்றும் இல்லைடா. டே பாலா, நம்ம ஊர்ல இருந்து ஏதாவது சாதிக்கலான்னு இங்கே வந்தோம். என்னத்தை சாதிச்சோம் சித்தப்பா? சான்ஸ் தராங்கன்னு யோசிக்காமே வந்துட்டோம். வளர்ந்தவங்க கிட்ட ஓரமாக இருந்தா நம்மளும் நல்லா வளரலான்னு சொல்லுவாங்க. என்ன பேசுற சித்தப்பா? பாலா அடிச்சிருக்காங்கன்னு சொன்னா படி ஸ்கிட்டுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. சரிடா, நான் மேனேஜர் கிட்ட பேசுறேன். வேஸ்ட் சித்தப்பா, வேணாம். இப்ப கூட அவர் அப்படியே பேசினா நம்ம ஊருக்கே போயிடலாம். கரெக்ட், பண்ணுங்க. சின்ன பசங்க ஒழுங்கா சாப்பிட்டுட்டு டைம்க்கு தூங்குனாங்கன்னா எக்ஸாம்ல 90 மார்க் வரும். 9க்கே தூங்கினா படிக்கலனா கூட 90 மார்க்ஸ் வருமாமா? வரும் வரும். நீ தண்ணி குடிச்சிட்டே இரு, அம்மா இப்ப வந்து. யார் வேணும்? புருஷன். ஏய், மேனேஜர் மலேசியம் இருக்காரா? அவர் இன்னும் வரல. சரி, பாய் நம்மளை பார்த்துட்டு மட்டும்தான் வர சொன்னார். சரியா? ஆண்டி செம்மையா இருக்கு மாமா. சரி வாடா, எப்பவுமே இப்படிதான் யோசிப்பா. ஹலோ, நான் டிராமா கம்பெனி ரங்காராவுங்க. சொல்லுங்க. என்ன சார், அன்னைக்கு எங்க பாலா மேல நீங்க கை வச்சிட்டீங்களாமே, தப்பு தானே சார்? நான் ஏதோ டென்ஷன்ல இருந்தேன். உங்களை ஊர்ல இருந்து வர வச்சு நான் தான் நல்லா பாத்துக்கிட்டேன். எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் கை வைக்கலாமா சார்? சொல்லுங்க. தப்பாயிடுச்சு, வயசுல பெரியவன், மன்னிச்சிரு. சரி சரிங்க, பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு? எப்ப குழந்தை தூங்குனா? இப்பதான் தூங்குனா சார். ஐயோ, நான் விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேன்யா. இங்க பாரு, இன்னும் 2-3 நாள்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ஃபோன் பண்றேன், நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க. ஓகே சார். பாத்தியா? அடியாய், கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. நீ எதுக்கு இவ்வளவு டல்லா இருக்க? வெளியில யார் கூடயாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கா? சே, அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஆமா, உனக்கு எதுக்கு அந்த டவுட் வந்துச்சு? ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்? ஃபைனான்சியல் ப்ராப்ளம் எல்லாருக்கும் வரதானே செய்யும். இங்க பாரு, எந்த வீட்டில் இந்த பிரச்சனை இல்லை சொல்லு.
ஹாய்ங்க. நான் டான்ஸ் ரொம்ப நல்லாவே ஆடுவேன். உங்க கூட நான் வேணா டெய்லி ஷூட்டிங்க்கு வரவா? டான்ஸ் வந்தா பத்தாது, பின்ன யூனியன் கார்டு இருந்தா டான்ஸ் வரலனா கூட வரலாம். யூனியன் கார்டா? ஆமா. மெதுவாக எடுத்துக்கிறேன். ஹாய். மேக்கப்பா? நான் உங்க கூட வந்து எனக்கும் போடுவீங்களா? ஏஜென்ட் ஒத்துக்க மாட்டாரு. ஒத்துக்க மாட்டானா? சரியா போச்சு. எங்க மேனேஜர் எப்பதான் கூப்பிடுவானோ ஷூட்டிங்க்கு. சை, ஐயோ, சாரி சார். பையா ஒரு டீ. இவளுக்கு ஒரு வேலையே இல்லை. ஹாய். ஹாய். முத்துமாவை தானே சொன்னா நான் இங்கே இருக்கேன்னு சொல்லியிருப்பான். ஒன்னா நம்பர் குடிகாரன். சரி, டீ குடிக்கிறியா? இப்ப என்ன, நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணும். என்ன சொல்லணும்? உங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம இந்த தொழிலுக்கு போனேன். உன் சின்ன வயசு ஃப்ரெண்டு சொன்னதுனால எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்திருக்கேன்னு சொல்ல போற, அதானே? இது வரைக்கும் கதை நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, எல்லாம் கரெக்டா இருக்கிற எனக்கு உன் கூட எதுக்குடி கல்யாணம்? நோ சான்ஸ். அப்பா, உங்க பசங்களுக்கு கல்யாணம்னா போதும், சீல்டு பாட்டில் தான் வேணும். தம்பி, ஒரு சீல்டு டீ. ஒரு டீ கொண்டு வாடா. கொண்டு வா. கொண்டு வரேன். தேங்க்ஸ் பா. ஒன்று பண்ணலாமா? இங்கயா? ஏய், ஓகே ஓகே. நான் சும்மா இருக்கிற டைம்ல ஏதாச்சும் ஒரு சின்ன கேரக்டராச்சும் பண்ணலான்னு இருக்கேன். நாளையில இருந்து நான் சென்னையில் இருக்கிற வரைக்கும் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாம மட்டும் இருந்தா, நான் ஊருக்கு போறப்ப உன்னையும் என் கூடயே கூட்டிட்டு போறேன். ஓகே தானே? ஓகே. கிளியரா? நோ கன்ஃபியூஷன்? அப்பா சுபம், இன்னொரு வாட்டி கண்ணிலே படக்கூடாது. ஓய், நாளையில இருந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நல்ல நைட் 11க்கு வரேன். 1 மணி நேரம் ஓடி போயிடலாமா? உன்னை பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? சார், மல்லிசங்கர் எங்க இருக்காரு? மேல இருக்காரு. சார், உங்களுக்கு கால் வந்திருக்கு. யாரு? வெங்கட்ரமணா சார். ஹலோ சார். சார் குட் மார்னிங் சார். மலேசியம் எங்க இருக்க? ஃபைனான்சியர் கிட்ட பணத்தை இப்பதான் வாங்கிட்டு ஆபீஸ்க்கு வந்திருக்கேன் சார். சரி, சைட் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டியா? ஒரு நிமிஷம் சார். அந்த பொண்ணை விட்டுறா, அவன் அடிக்க அவ இழைச்சி போயிட்டாடா. பண்ணிட்டேன் சார். சார் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். நின்று போன நம்ம சினிமாவை ஒரே ஷெட்யூல்லாம் முடிச்சிடலாம் சார். அப்படின்னா சீக்கிரம் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியா? சரி சார். கிரி, கிரி, நம்ம கோ டைரக்டர் சுப்பிரமணிக்கு ஃபோன் பண்ணி இந்த வாட்டியாவது ஷெட்யூலை ஒழுங்காக போட சொல்ல அவனை. சரி, புரிஞ்சதா? ஓகே. டேய், அந்த பேக் எடு. என்னடா ஆஃபீஸ்க்கு வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் சுரண்டுறியாமே? அதெல்லாம் இல்லை சார். அவருக்கு தெரிஞ்சா துரத்திடுவார். ஐயோ.